ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஒன்றரை வருஷமா லவ் பண்றோம், நல்லா கண்டுபிடிச்சிங்க போங்க என கிசு செய்தி எழுதும் செய்தியாளர்களை ஓப்பனா கலாச்ச பாலிவுட் நடிகர் ஆமீர் கான் தன்னோட 60வது பர்த்டே ஃபங்க்ஷன்ல கேக் கட் பண்ணி ரிப்போர்ட்டர்ஸுக்கு ஊட்டி விட்டாரு. யாரும் போட்டோ எடுத்துடாதீங்க, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணை காட்டி ஷாக் கொடுத்திருக்காரு ஆமீர் கான். யார் அந்த பொண்ணு? இந்த செய்தியில பார்க்கலாம். இவங்க தான் கௌரி, ஆமீர் கானோட புது கேர்ள் ஃப்ரெண்ட். இவரோட தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அம்மா ரீட்டா பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஐரிஷ் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணினதால பல நாட்டு கலாச்சாரத்துல பெரும்பாலும் பெங்களூர்ல வளர்ந்தாங்க கௌரி. ஊட்டியில படிச்ச கௌரிக்கு ஃபேஷன் டிசைனிங், ஆர்ட், போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட். மேற்படிப்ப லண்டன்ல படிச்ச கௌரி ஸ்பிராட் அம்மா மாதிரியே மும்பையில பிரபலமான சலூன் வச்சிருக்காங்களாம். இவங்களுக்கு 6 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு. தனக்கும் கௌரிக்கும் 25 வருஷமா பழக்கம் இருந்தாலும் 1.5 வருஷமா தான் டேட்டிங் பண்றதா சொல்லிருக்காரு ஆமீர் கான். ஆமீர் கானுக்கு இது முதல் கல்யாணம் இல்ல. ஏற்கனவே ரீனா தத்தா என்ற முதல் மனைவி கூட 19 வருஷம் வாழ்ந்த ஆமீருக்கு ஜூனயத், ஐரா என 2 பிள்ளைகள் இருக்காங்க. ரீனா கிட்ட விவாகரத்து பெற்ற 3 வருஷத்துக்கு அப்புறம் இரண்டாவதாக ஹைதராபாத் பொண்ணான கிரண் ராவ கல்யாணம் பண்ணின ஆமீர் அவர்களோட 16 வருஷம் வாழ்ந்தாரு. இந்த ஜோடிக்கு ஆசாத் என்ற மகனும் இருக்கார். 3 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆனாலும் இரண்டாவது மனைவியான கிரண் ராவும் ஆமீர் கானும் இப்போ வரைக்கும் நல்ல நண்பர்களாயிருக்காங்க. ஆமீர் கானோட ப்ரொடக்ஷன் கம்பெனில கிரணுக்கு முக்கிய இடம் இருக்கு. இப்ப கூட கோ பேரண்டிங் முறையில வளர்க்கப்படுற ஆஷாத் கூடையும் இரண்டாவது மனைவி கிரண் கூடையும் இஃப்தார் டின்னர் சாப்பிட்ட ஆமீர் கான் தன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட ஃபேமிலிக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு. அவங்களும் தன்னை அரவணைச்சு வரவேற்றதா நிகழ்ச்சியோட சொல்லி இருக்காங்க கௌரி. கௌரிக்கும் ஆமீர் கானுக்கும் இடையில 14 வருஷம் வயசு வித்தியாசம் இருக்கு. சரி, அப்போ எப்போ கல்யாணம் என ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 2 கல்யாணமும் ஆயிடுச்சு. இந்த வயசுல கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, பார்க்கலாம் என சொல்லிருக்காரு. இப்ப கூட நான் ஏன் கௌரிய உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன்னா, நாளைக்கு நாங்க காஃபி ஷாப்ல தைரியமா அமர்ந்து பேசலாம், அதனாலதான் வெளிப்படையா அறிவிச்சோம். இனிமே நீங்க கூட எங்களோட காஃபி சாப்பிட வரலாம் என செய்தியாளர்கிட்ட ஜாலியா பேசியிருக்கார் ஆமீர் கான். அதோட 1.5 வருஷமா லவ் பண்ணியும் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மறைச்சது எப்படின்னு கேட்டதுக்கு, உங்க போக்கஸ் எல்லாம் என் வீட்டு வாசல்ல தான் இருந்துச்சு, அதனால நான் ரிப்போர்ட்டர்ஸ் அதிகம் வராத பெங்களூர் ஏர்போர்ட் போய் அங்க இருந்து கௌரிய பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் என சீக்ரெட்டையும் போட்டு உடைச்சிருக்காரு ஆமீர் கான். கடைசியா லகான் படத்துல புவன் கதாபாத்திரத்துல நடிச்ச ஆமீர் கான் கௌரி கதாபாத்திரத்தை காதலிச்சத கனெக்ட் பண்ணி புவனுக்கு அவனோட கௌரி கிடைச்சிட்டா என மகிழ்ச்சியா அறிவிச்சிருக்காரு ஆமீர் கான். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.